அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு பதிவு தான். பணத்தை பற்றிய ஒரு பதிவு தான். ஆமாங்க, பணம் அப்படின்னா பணம் கூட வாயை திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மையான வார்த்தைங்க. இந்த காலத்தில் பணத்தை வைத்து தான் ஒரு இடத்துக்கு நம்ம போனால் நமக்கு தரக்கூடிய மரியாதை எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. குணத்துக்கெல்லாம் இப்போ மதிப்பே கிடையாது. யாருக்கிட்ட பணம் நிறைய இருக்குதோ அவங்களுக்கு தான் எல்லா இடத்துலையுமே முதல் மரியாதை கிடைக்கின்றது. இப்போது ஒருத்தவங்க பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தவங்க கிட்ட பணம் நிறைய சேருது அப்படின்னா அவங்க வியர்வை சிந்தி தினமும் ஓடி ஓடி உழைக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய மனநிலை, அவங்க பணத்தை எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி கையாளுறாங்க, அந்த விஷயங்கள் தான் மிக முக்கியமான பங்கை வகிக்குது. ஆமாங்க, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 5 முக்கியமான வரிகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் உச்சரிங்க. அதை ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த வரிகளை உச்சரிப்பதற்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஒரு வரிக்கு அப்புறம் இன்னொரு வரியை உச்சரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த வரிகள் இது. ஏன் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்பு இதை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, உங்களுடைய ஆழ்மனது நீங்கள் தூங்கும்பொழுது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஆழ்மனதுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரிக்க தெரியாது. நீங்கள் என்ன அதுக்கு சொல்கிறீங்களோ அதை அப்படியே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அந்த தூங்குகிற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 5 வரிகளை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் சொன்னதை அது நிறைவேற்றி தந்துடும். ஸோ அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எதிலிருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு ஒரு ஃபேமஸான புக் இருக்குது. ஸோ அதில் இருந்து தான் இந்த விஷயங்களை 5 விஷயங்களாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இந்த புக் தாங்க நான் சொன்னேன். ராபர்ட் கியோசாக்கி அவங்க எழுதிய இந்த புக்கு தான் ரிச் டேட் புவர் டேடோட தமிழாக்கம். ஏழை தந்தை, அதுக்கப்புறம் பணக்கார தந்தை. இந்த புக்கில் ரொம்ப ரொம்ப நல்ல புக்கு. ஸோ இதை வாய்ப்பு கிடைக்கும் போது இதை நீங்கள் படிங்க. இப்போ வாங்க அந்த 5 வரிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்ன அந்த 5 வரிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. நீங்கள் உச்சரிக்க வேண்டிய முதல் வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் என்னை நோக்கி தடையின்றி வருகிறது. இவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வீட்டில் படுத்திருந்தாலும் சரி, அல்லது உறவினர் வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி, நீங்கள் தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி, அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி, எல்லாருமே இதை எந்தவித பாகுபாடும் இல்லாமல் உச்சரிக்கலாம். இதை உச்சரிக்கிறதுக்கு நீங்கள் நேராக அமர்ந்திருக்கணும், தரை விரிப்பு போட்டிருக்கணும் அப்படின்லாம் எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக தூங்க போகிறதுக்கு முன்பு எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க, இனிமேல் மொபைல்லாம் பார்க்க மாட்டீங்க, ரிலாக்ஸ்டாக படுக்க போயிட்டீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜில், தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் இந்த வரியை நீங்கள் முழு நம்பிக்கையோடு நீங்கள் உச்சரிங்கன்னா சத்தமாக தான் உச்சரிக்கணும்னு கிடையாது. பணம் என்னை நோக்கி தடையின்றி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளரே நீங்கள் உச்சரிச்சுட்டு, மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் பார்த்தா உங்கள் மொபைலில் ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் ஒரு அமௌண்ட்டை மனசில் யோசிக்கிறீங்க, ஆனால் அதை விட 2-3 மடங்கு அதிகமாக பணம் வந்திருக்குதுன்னா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு சந்தோஷமான நிலையில் நீங்கள் இந்த ஒரு வரியை உச்சரிங்க. அப்படி நீங்கள் உச்சரிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பணம் பெருகும். 2வது வரி, நான் பணத்தை நேசிக்கிறேன், பணமும் என்னை நேசிக்கிறது. ஆமாங்க, சில பேர்லாம் பணம் நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் வந்த வேகத்திலே பணம் அவங்கள விட்டு போயிடும். ஏன்னா அவங்களுக்கு பணத்தை நேசிக்க தெரியாது, அதற்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரியாது. என்னங்க மரியாதை தரது, அதுக்கு என்ன நாங்கள் டெய்லி வச்சுட்டு பூஜையாக பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பூஜை பண்ணாலும் தவறு கிடையாது. இந்த காலத்தில் உலகம் இயங்குவதே பணத்தினால் மட்டுமே. அதனால் நம்ம ஒருத்தவங்களை எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நபர் நம்ம வீட்டுக்கு திரும்ப திரும்ப வருவாரா,
இல்லை நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாரா அப்படிங்கிறது முடிவு பண்ணுவார். அதே போல தான் பணமும். நம்ம வந்து பணத்தை எப்படி பராமரிக்கிறோம், அதை எப்படி சேமிக்கிறோம், அதை எப்படி வந்து கையாளுகிறோம், அதனை பொறுத்து தான் பணம் நம்மிடம் தங்குவதும் தங்காததும். ஏன்னா பணம் வந்து வெறும் காகிதம் கிடையாது, அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இது ரொம்ப முக்கியம். மூன்றாவது முக்கியமான வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது வருமானம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இது பணம் நம்மிடம் வந்து தங்குவதற்கு நம்முடைய மனநிலை தான் காரணம். சில பேர்லாம் அவங்க தூங்கும்போது கூட அவங்களால சம்பாதிக்க முடியும். அவங்க வந்து நிறைய மணியை வந்து பல வழிகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க உழைக்காவிட்டாலும் அவங்களுடைய பணம் அவர்களுக்காக உழைத்து பணத்தை பல மடங்கு பெருக்கும். அதனால் நம்மளால் முடிந்த வகையில் நம்ம பணம் ஈட்டுவது எப்படி அப்படிங்கிற ஒரு யோசனையை நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம மனசில் ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு வழி கிடச்சிடுச்சா சரி போதும், அதோடு நம்ம நிறுத்திவிடக்கூடாது. அடுத்த வழியில் எப்படி நேர்மையாக நம்ம பணத்தை நம்மிடம் ஈர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க தானாக உங்களுக்கு பல யோசனைகள் வரும். அதுவும் வந்து நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காம பல மடங்கு அது பெருகி கொண்டே இருக்கும். ஸோ இதுதாங்க அடுத்தது. இதையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை உச்சரிக்கும் பொழுது இதெல்லாம் சிறுக சேர்ந்து ஒரு நாள் ஒரு பெரிய கனவை நனவாக்கக்கூடிய சூழலை உருவாக்குங்க. நான்காவது மிக முக்கியமான வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன். நம்முடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு வரியை நான் பல பதிவுகளில் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஐ எம் எ மணி மேக்னட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு தூங்க போகிறதுக்கு முன்பு தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. ஒரு நாளில் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் ஐ எம் எ மணி மேக்னட்டுன்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வாழ்க வளமுடன், நற்பவி இதெல்லாம் சொல்கிறாங்க. சில பேர் ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே போலவே ஐ எம் எ மணி மேக்னட்டுன்னு நீங்கள் சொல்ல நீங்கள் பணத்துக்கு பின்னாடி ஓடின காலம் மாறி பணம் உங்கள் பின்னாடி உங்ககிட்ட வருவதற்கு அது வந்து ஓடி வரும். அதை மாதிரியான சூழலும் உருவாகும். முதல்ல இப்போ நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை. எதையுமே வந்து நான் ஒரு பங்குக்கு 10 பங்கு எக்ஸாஜரேஷன் பண்ணி உங்ககிட்ட சொல்லலைங்க. நீங்கள் முழு நம்பிக்கையோடு ஆழ்மனது கிட்ட இதெல்லாம் சொல்லும்பொழுது நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும். 5வது சென்டென்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எனது அனைத்து தேவைகளையும் பணம் பூர்த்தி செய்கிறது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பணம் அப்படின்னாலே ஒரு பய உணர்வு நிறைய பேர்கிட்ட ஏற்படுது. ஆமாங்க, ஐயோ 1ஆம் தேதி வந்துடுச்சு, நம்ம வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும். அதை மாதிரி யாராவது ஃபோன் கால் அந்த ஃபஸ்ட்டு வீக் யாராவது கால் பண்ணாங்கன்னா கடங்காரம் ஃபோன் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு பய உணர்வு நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பய உணர்வை நீங்கள் குப்பையில் தூக்கி போடுங்க. எப்படியும் பணம் வந்துடும், நான் அதை சமாளிப்பேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். இந்த அனைத்து வாக்கியங்களுமே யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருத்தவங்க எந்த சூழ்நிலையிலும் மனதை தளர விடாமல் கடின உழைப்பை போட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். நம்ம எதுவுமே செய்யாமல் தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வரிகள் மட்டும் கிடையாது, இன்னும் 50 வரிகள் சொன்னாலும் அது நமக்கு வேலை செய்யாது. ஸோ நம்முடைய உழைப்பும் இருக்கணும், விடாமுயற்சியும் இருக்கணும். கூடவே நம்முடைய ஆழ்மனதுக்கு இத்தகைய கட்டளைகளை நாம் இடும் பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தை நாம் இடும் கட்டளைக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்ய வைக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய அனைத்து வரிகளுக்குமே இது பொருந்தும். இப்போ 5 வரிகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 5 வரிகளும் நம்ம தினமும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட விருப்பம் தாங்க. 5 வரிகளும் சொல்கிறதுனா சொல்லலாம், அல்லது ஏதாவது உங்களுக்கு பிடித்த 2 வரிகளோ 3 வரிகளோ நீங்கள் தினம்தோறும் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக விரைவில் ஒரு மாபெரும் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.